கிராமம் ரொம்ப ஒரு பேர் போனது, பெருமை வாய்ந்தது. இங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள காளிகாம்பாள் கோவில் இருக்கு. நல்லூர் காளின்னே பேரு. அது அவ்வளோ ஒரு வரப்பிரசாதமான ஒரு சாமி. அம்மன் காளி அவதாரமா இருந்தா கூட ஒரு கருணையின் வடிவம். அவ்வளோ ஒரு அந்த வேண்டுதலை நிறைவேற்றதோடு கூட எங்களுடைய மாப்பிள்ளை ஒரு பாடசாலை கூட்டிகிட்டு போனார். அவர் ராஜா பாடசாலைன்னு பேர். அவர் பெரிய ஆடிட்டர். அங்கே இருந்துட்டு சிங்கேரி ஆச்சாரியால், காஞ்சி ஆச்சாரியால் 2 பெரியவாளையும் அங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணுறா. அவளுடைய பாதுகை இருக்குது அங்கே. அங்கே எங்களுக்காக சமையல் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல மடியாக ரொம்ப ஒரு ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய இடம். அங்கே சமையல் பண்ணுறதுக்கு ஆட்கள் தனியாக வச்சுருக்காங்க. பாடசாலையில் 6-7 குழந்தைகள் வயது வாரியாக படிக்கிறாங்க. சீனியர் இருக்காங்க, ஜூனியர் இருக்காங்க, இப்போ தான் என்ட்ரியான குழந்தைங்களும் இருக்காங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப சுத்தமாக நல்லா எங்களை உபசரித்து எங்கள் எல்லாருக்குமே தலைவாழை இலை போட்டு எங்களுக்கு சாப்பாடு பரிமாறி எங்களை ரொம்ப நல்லா கவனித்தாங்க. அவர் மாடியில் 2 ரூம் இருக்குது. யார் இங்கே சுற்றி பார்க்க விரும்பினாலும், யாத்திரிகர்கள் வந்தாலும் தங்கிட்டு அவங்க சௌரியம் செய்து கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் குடும்பம் சென்னையில் இருக்குது. ஆனால் இவர் இங்கே மடத்தோட அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு மிகப்பெரிய ஆடிட்டர். அவருடைய சொந்த செலவில் 75 lakhsக்கு கட்டடம் கட்டி அங்கே பாடசாலை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து ஒரு வீடு மாதிரியே இருக்குது. துளசி பிருந்தாவனம் இருக்குது, துளசி மாடம் இருக்குது, ரொம்ப அழகான துளசி மாடம் இருக்குது. வீடு சுற்றி மகாபெரிவா, காஞ்சி மகாபெரிவா எல்லாருடைய படங்களும் நல்லா வச்சு ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணின்னு இருக்கார். அவருடைய சில படங்கள், சில விஷயங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். யாராக இருந்தாலுமே கும்பகோணம் போகிறீங்கன்னா பக்கத்தில் இந்த அந்த இடம் பேர் நல்லூர் ராஜா பாடசாலை. அதை நடத்துபவர் திரு ரவிசங்கர் அவர்கள். அவருடைய மேற்பார்வையில் தான் அங்கே எல்லாமே நடக்குது. அவ்வளோ சுத்தமாக இருக்குது. தேவையான கிரந்தங்கள், புத்தகங்கள் அது எல்லாமே ஒரு கபோர்டில் நீட்டாக இருக்குது. அவருடைய ஆஃபீஸ் ரூம் தனியாக இருக்குது. குழந்தைங்களுக்குரிய அந்த திங்ஸ் வச்சுக்கிற அந்த கபோர்டு தனியாக இருக்குது. அவர் இன்னும் யாராருக்கு சொல்லணுமோ சொல்லுங்கள், எங்களுடைய பாடசாலையை பற்றி சொல்லுங்கள், நிறைய குழந்தைங்கள சேர்க்கணும், இன்னும் எங்களுடைய சேவைகள் இன்னும் நிறைய விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது சுந்தர பெருமாள் கோவில் தெருன்னு வருது. அதுக்கு பக்கத்துலேயே அழகான ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோவிலும் நல்ல மகாபெரிவாளோட ஆசீர்வாதத்தோடு உள்ளது. காஞ்சி மகாபெரிவாளோடது. சின்ன சந்து தான். அந்த இடம் ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. ஆனால் வண்டியெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. குழந்தைங்க அவங்கவுங்க வாட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. பரிமாறுறாங்க, நல்லா பரிமாறுறாங்க, ஸ்ரத்தையாக பரிமாறுறாங்க, கேட்டு கேட்டு போடுறாங்க. சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு பிரியத்தோட அக்கறையாக பண்ணுறாங்க. எல்லா விஷயமுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது. பிரிவா பாதத்தை குழந்தை பாக்கியம் வேண்டி குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக தயவு செஞ்சு இந்த கோவிலில் ஒரு தர்ஷன் பண்ணுங்க. காளியம்மன் அவ்வளோ கருணையில் இருக்காங்க. எப்படி மடப்புறத்தில் அம்மா அவ்வளவு அருள் பொழிகிறாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவும் நம்ம மேலே அவ்வளவு ஒரு வாஞ்சையோடு நம்ம இதை ஏற்றுக்கிறாங்க. அம்மா அவ்வளவு வரப்பிரசாதி. கட்டாயம் போயிட்டு வாங்க. நல்லூர் காளியம்மன் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நல்லூர் ராஜா பாடசாலை போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே பிடிக்கும். இந்த குழந்தைங்களுக்கு நம்மளை அறியாமல் நம்ம ஏதான ஒரு உதவி செஞ்சுட்டு வருவோம். நல்ல குழந்தைங்களா இருக்காங்க, நிறையா கற்றுக்குறாங்க. அவங்கவுங்க ஃப்ரீயாக இது ஒரு அரட்டல், ஒரு கண்டிஷன் அந்த இதெல்லாம் இல்லாமல் போனவொடனே டக்கு டக்குன்னு அடுத்து என்ன பண்ணணுமோ அவங்க வாட்டு ஆட்டோமேட்டிக்காக செய்கிறாங்க. எல்லோரும் சாஃப்டாக பேசுகிறாங்க. முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லாருக்கிட்டையும். அதனால் என்னுடைய பதிவு உங்களுக்கு உபயோகமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் நீங்கள் கும்பகோணம் போகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுங்க. அதில் நல்லூர் விசிட் ஒரு ப்ரோக்ராம் போடுங்க. இந்த பாடசாலையை கட்டாயம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதானும் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. அல்லது அங்கே போய் அந்த பிரசாதமான எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. உண்மையிலே நல்ல ஒரு அருமையான இடம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
Wow.